கட்டுறதால நிரந்தர தீர்வுண்டு என்னது சொல்றீங்க இப்ப? எங்களுக்கு இந்த சைட்டான கட்டி தந்து பாலங்களை போட்டு விட்டாலே எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்தோம். இப்ப மழை எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இதுதான். அதனாலதான் தண்ணிகள் வீடுகளுக்கு போய் மனுஷனுக்கு இல்லாம கொள்ள இல்லாம இடம்பெயர்றது, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் இல்லாம சரியான கஷ்டம். படிக்கணுமோ இல்லாட்டி அதுக்கு என்ன இந்த மழை வந்த காரணத்தால பிள்ளைகள் வீடுகளுக்கு புந்தோடச்சு ஆறுல நித்திரை இல்லாத விட இந்த உடுப்புகளை துவச்சு போட்டு நினைஞ்சது. சில பிள்ளைகளுக்கு உடுப்பு வசதி என்ன செய்யறது, 5 ரூபா 10 ரூபா மிச்சம் பிள்ளைகளை படிக்க போடுறது. சில பிள்ளைகள் போக இயலாத தாய் தப்பன் வேலையை கொடுத்தா பிள்ளைகள் போக இயலாத நிலையிலேயும் இருக்குதுகள். படுக்க பாயிலேயா நெட்டுகள் அப்படியானது வேணும் பிள்ளைகளுக்கு. வேற இந்த சாப்பாடு சாப்பாடுலாம் முக்கியத்துவம். நாங்க சமைக்கவே இல்லை. இளைஞர்கள் மனம் வச்சு அரசாங்கத்தோட கதைச்சு இதெல்லாம் செய்யறதுதான் நல்ல. அவையெல்லாம் எடுக்கணும். கடலோட தினங்கள் யார கேட்டாலும் கடலோட தினங்களை ஒத்துக்கொள்ளான்னு சொல்லித்தான் சொல்றீங்க. எங்களுக்கு இதுக்கு இடம் இல்லைன்றதான் நாங்க இங்க வந்து இந்த இடத்தை விட்டு நாங்க நாங்க கடலோட சம்பந்தப்பட்ட ஆக்கள். நாங்க தொழில் செய்யற ஆக்கள் இல்ல. நம்மளை பார்க்க விளங்கி தானே அப்போ ஒட்டிஞ்சு அப்படின்னா இந்த பக்கம் தான் கிடக்கும். இதை விட்டு போய் எங்களை வேற இடத்துல விட்டா நாங்க போவே. அங்க போய் நீங்க தொழிலுக்கு வந்து 2 வருஷத்துல வந்து இந்த கடல் தண்ணியால நாங்க ஒவ்வொரு முறையும் நிறைய கஷ்டப்படுறோம். சில பேர் போய் நாங்க கோயில் வழியா படுத்திருக்கோம். இந்த ஐஸ் ஃபேக்டரியில போயிருக்கிறோம். வீட்டுல ஒரு ஆளை விட்டுட்டு மற்ற எல்லாரும் போயிருக்கோம். எல்லாரும் கோயிலுக்கே இருக்கல. அப்ப சொந்தக்காரங்க விட்டாங்க ரோட்டு முற்றுமா காலி இல்லாத ஆக்கள். எங்களுக்கு எங்கேயுமே வீடு இல்லாத ஆக்கள் தான் நாங்க இதுல வீடு கட்டிக்கணும். எங்கேயுமே எங்களை விசாரிச்சா சொந்தமா எங்களுக்கு வேற இடத்துல போய் இருக்கக்கூடிய ஒரு வீடு வாசல் இல்லை. தண்ணி பிரச்சனை நிக்கிற கொள்ளவே இல்லாது. இப்ப இந்த மழை வந்தாயோ ஒரு தட்ட விட்டு நாங்க நிக்கிற கொள்றோம். 4 மணி 5 மணி இன்றைக்கு பார்த்தா உள்ளியில இருந்து சட்டியில இருந்து பானை மட்டும் எங்களை கடைசி வந்து பார்த்து ஏஜிஓ விசாரி எல்லாம் வந்து பார்த்து வந்தோன்னு சொல்லுவாங்க எழும்பி போகணும். நாங்க எங்க எழும்பி போறோம்? எங்களை விசாரிச்சா சொந்தமா ஒரு வீடு இல்லை. அதையே விசாரிக்கணும். எங்களுக்கு சொந்தமா ஒரு இடத்துல போய் இருக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கின்றோம். நாங்க போயிருக்கோம். எங்களை கொண்டு அங்கால எல்லாம் போட்டாயா நாங்க இதை நம்பி கிடக்கு. நாங்க என்ன செய்ய கடலாண்டி கிடக்குறாங்க. கடலை சேர்ந்து தான் கிடக்கும். நாங்க எங்க போனாலும் இஞ்சானையா வரும் தொழில். இப்படி ஒரு பிரச்சனை. உங்களால் 7 மண்டா இவரோட படிப்பு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள், அப்படிப்பட்ட பிரச்சனை நீங்க செய்து வந்தா உங்களோட பிள்ளைகளுக்கும் பாருங்களா. இல்ல இல்ல தேவையில்லை. நான் இதை தண்ணிய வீடியோ இருக்கு. என்ன செருப்பெல்லாம் போயிட்டா கடலோட? செருப்பெல்லாம் போயிட்டா கடலோட? உள்ளுக்கை நிக்குதான். தட்டி விட்டேன் இங்க வந்துட்டு நாங்க itu lain nih.